குருவாழ்க குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் சிம்ம ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமாலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் அக்டோபர் மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது, என்ன பலன் கிடைக்கப் போகிறது, வாரங்களை விரிவாக பார்ப்போம். முதலில் என்ன பண்டிகை வருகிறது இந்த மாதத்தில் என்பதை பார்த்துக்கொள்வோம். மாதம் முதலில் 1ஆம் தேதியே நமக்கு ஆயுத பூஜை, அதாவது சரஸ்வதி பூஜை என்று சொல்லக்கூடிய ரெண்டும் ஒன்று தான் வருது. நாம் தினசரி ஒரு பொருளை பயன்படுத்துவோம். ஒரு பொருளை பயன்படுத்தாமல் நாம் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். எப்படி ஒரு தண்ணி குடிக்கணும்னா ஒரு டம்ளர் வேணும், ஒரு எழுதணும்னா ஒரு பேனா வேணும். அப்படி பார்த்தா நம்ம சிம்பிளாக எந்த ஒரு பொருள் இல்லாமல் ஒரு வேலை நடக்காது. அப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு பொருளுக்கும் நாம் ஒரு மதிப்பு தர வேண்டும். அதுக்கு தான் நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுகிறோம். அந்த பொருளை வைத்து படைத்து அதுக்குரிய மரியாதை நாம் செலுத்துகிறோம். பிள்ளைகள் கூட சில படிக்கும் பிள்ளைகள் கூட அவர்கள் படிக்கும் நோட் புக்கு, பயன்படுத்தும் பேனா, பென்சில் என்ன இருக்கோ எடுத்து வச்சு பூஜை போடுவார்கள். ஸோ அடையப்பட்ட சிறப்புமிக்க ஆயுத பூஜை வருகிறது. நாம் பயன்படுத்தும் அனைத்து பொருளையும் வைத்து பூஜை போடுவோமாக. அடுத்த நாள் விஜயதசமி ப்ளஸ் காந்தி ஜெயந்தி வருகிறது. தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த நாளாகும். நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளையும் அன்று முதல் பூஜை போட்டு எடுத்து அந்த பொருளை பயன்படுத்துவது முறை அனைத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட வெற்றி கிடைக்க விஜயதசமி நாளில் நாம் புதிய தொழில் தொடங்குவோமாக. பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய கம்பெனிலாம் கூட பூஜை போட்டு அன்றைக்கி வரும்போது தொழில் தான் ஆரம்பிப்பாங்க. புதுசாக வேலைக்கு ஆள் எடுப்பாங்க, ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்படி அனைத்திலும் வெற்றி பெற அன்று பிள்ளைகள் குழந்தைகள் சேர்ப்பாங்கல்ல ஸ்கூலுக்கு, அது முதல் குழந்தைகள் அங்கே சேர்ப்பாங்க. எல்கேஜியோ யூகேஜியோ ப்ரீகேஜியோ என்ன நினைக்கிறாங்களோ அதை சேர்ப்பார்கள் முதலில். ஸோ அன்று தொடங்கும் எந்த ஒரு படிப்பாக சரி தொழிலாக சரி சிறந்த ஒரு வெற்றியை தரும் என்பது ஒரு ஐதீகம். அதுதான். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பண்டிகை 20ஆம் தேதி அன்று தீபாவளி வருகிறது. நாம் கொண்டாடும் பண்டிகையிலே ஒரு மிகப்பெரிய சிறந்த பண்டிகை, பெரிய பண்டிகை தீபாவளி. குளித்து எண்ணெய் தேய்த்து புட்டாடை உணைத்து இனிப்புகள் சாப்பிட்டு உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்து சொல்லி கொண்டாடும் ஒரு முக்கியமான பண்டிகை தான் தீபாவளி. தீய சக்திகள்லாம் விலகி நல்ல சக்திகள் நம்மளை காப்பாற்ற வீட்டுக்குள் வர வழிபடுகிறோம். தீபம் ஏற்றி இருளை ஓட்டி வெளிச்சத்தை வரவழைக்கிறோம். வீட்டிலும் சரி நம் வாழ்க்கையிலும் சரி. அப்படிப்பட்ட அந்த தீபாவளியை நாம் அனைவரும் உற்சாகமும் புத்தாடை அணிந்தும் சந்தோஷமாகவும் மனசாபங்கள் இல்லாமல், ரொம்ப நாளாக யாராவது ஒருத்தருக்கு மனசாபம் இருந்து பேசாமல் கொள்ளாமல் இருந்தோட அன்றைக்கு பேசிக்கொள்ளுங்கள், நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி ஒரு நாள் உற்சாகமாக கொண்டாடுங்கள். அப்படிப்பட்ட தீபாவளி பண்டிகை வருகிறது. அன்று மாலை 4:15 அமாவாசை ஆரம்பிக்கிறது. அன்று ஆரம்பித்து அடுத்த நாள் மாலை வரையில் இருக்கிறது. ஸோ இது இந்த மாதம் நமக்கு வர வேண்டிய ஒரு சில முக்கியமான பண்டிகைகள். ஓகே, நமக்கு இப்போ கிரகங்கள் என்ன பலன் தரப்போகிறது என்று பார்த்தோம்னாக்கா, உங்கள் ராசியில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து இருக்கிறார்கள். ஸோ இந்த இருவரும் சேர்ந்து இருப்பது நட்பாக இருந்தாலும் 10ஆம் தேதி வரையில் இருப்பார்கள். 10ஆம் தேதி பிறகு சுக்கிரன் கன்னிராசி 2ஆம் இடத்துக்கு வந்துருக்காரு. ஸோ 10ஆம் தேதி வரையில் பார்த்தோம்னாக்கா அவ்வளோ ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போவதில்லை. எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது அது அப்படியே ஆஸ்யூஷலாக கொண்டு போவார். பணத்திலும் சரி, ஒரு வேலை நடப்பதிலும் சரி, ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றம் கொடுக்காமல் அப்படியே சராசரியாக நடக்கட்டும் போன்ற மாதிரி அப்படியே கொண்டு போவார். 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசி இருக்கும் சுக்கிரன் உங்கள் ராசி 2ஆம் இடம் கன்னிக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார். ஏன்னா அங்கே ஆல்ரெடி சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார். ஸோ 3 பேரும் ஒன்றா சேரும்போது அழித்து தூள் கலப்போகுது. லாட்ரி யோகம் மாதிரி நம்ம ராசி 2ஆம் இடத்தில் 10ஆம் தேதி பிறகு 3 பேர் இருப்பது குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், ஒருத்தர் சண்டை சச்சுடினா புருஷ முன்னர்கள் சண்டையா, மாணவன் மாமியார்கள் சண்டை, இப்படி ஏதாவது குழப்பம் இருந்தால் எல்லாம் விலைக்கு ஓட போகுது. ஒற்றுமை ஆக போகிறீங்க, மனசார்ந்து விட போகிறீங்க.
ஒருத்தருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அன்பை பரிமாற போகிறீங்க. அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. நண்பர்களால் ஆதாயம், காதல் செய்வர் காதலால் ஆதாயம், அப்பா மூலம் ஒரு ஆதாயம், அரசாங்கத்தில் ஒரு ஆதாயம், அரசு அதிகாரி மூலம் ஒரு ஆதாயம், அரசு வேலை தேடுபவர்களுக்கு ஒரு ஆதாயம், கண்டிப்பாக வேலை வாய்ப்பு. இப்படி பார்த்தீங்கன்னாக்க எப்படி யோகம் இருக்குது பாருங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைச்சது நடக்கும். இந்த மாதத்தில் தூள் 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 கலப்ப போகிறீங்க. எப்படி தூள் கலப்ப போகிறீங்க. மாமா வழியில் உதாரணம் எல்லாமே நடக்க போகிறது. வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆல்ரெடி இருக்கிறார். செவ்வாய் இருக்கும்போது அந்த இடத்துக்கு சூரிய பகவான் 18ஆம் தேதி வருகிறார். மற்றும் புதன் பகவான் அந்த இடத்துக்கு 3ஆம் தேதி வருகிறார். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 3 கிராம் ஒன்றா இருக்குது. செவ்வாய், சூரியன், புதன். 4ஆம் இடத்துக்கு வரும்போது அதுவும் ஒரு பெரிய ஆதாயம். தாய்மார மாமன் வழி, நண்பர் வழியில் ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இப்படி ஒரு யோகம் இருக்கிறது. பிரிச்சே கொடுக்காம சொத்துலாம் பிரித்து கொடுப்பார் அப்பா. இல்லை காசு கொடுக்காம வச்சுதான் காசு கொடுப்பார் அப்பா. இந்தா வச்சுக்கடா, இந்தாடா குடிடான்னு வராது. அப்பாவால் என்னென்ன அதாவது அப்பா சொத்து மேலே இந்த சிக்கல்லாம் தீர போயிது. இல்லை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதாவது ஓடிக்குதா பூர்வீக சொத்தில், அதுவும் ஒரு முடிவுக்கு வரும். இல்லை பேச்சுவார்த்தைக்கு வரும். அப்போ உங்களுக்கு அதெல்லாமே ஆதாயமாக தான் இருக்குது. ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், நம்பிக்கை. சொத்து வாங்கத்தில் இல்லை இடம் புதுசாக ஒரு இடம் வாங்கிங்க, சொத்து வாங்கிங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாக அமைகிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்ல டாப்பாக இருக்குது. எந்த பக்கத்துலனாலும் உங்களுக்கு உதவத்துக்கு ஆள் இருக்காங்க, சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க. காசு கொடுத்து மட்டும் ஏமாந்துடாதீங்க. அப்படி காசு கொடுத்து மட்டும் ஏமாந்துறாங்க. ஏற்கனவே கொடுத்த காசே வராமல் நிற்கிது. கடன் தொழில் தவிக்கிறீங்க. எப்படி கடன் தொழில் தவிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் மாட்டலாமா? அதில் மாட்டாமல் எச்சரிக்கையாக இருப்பது தான் சிறப்பு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. எப்படி ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பால்ட்டு பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்கள்ல, அந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? அதனால் உங்களுக்கு சிம்மராசிகள் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கோபம் அதிகம், விட்டு கொடுக்க மாட்டீங்க, எல்லாருக்கூடையும் சண்டை போடுவீங்க, எல்லாம் சொல்லதை கேளுங்க அப்படின்னீங்க. சில நேரத்தில் அதெல்லாம் ஈகோவில் விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி போகும்போது தான் குடும்பத்தில் ஒரு நல்லதில் நடக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7இல் ராகு பகவான் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். இருந்தாலும் கணவன் மனைக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் வரும். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. பெரிய அளவில் வராது, சின்னதாக வந்து போகும். அதுதான் சொல்கிறேன். கொஞ்சம் அடங்கிட்டு விட்டு கொடுத்து போனீங்கன்னா அங்கே ஒன்றுமே கிடையாது. விதியும் ஜெயிக்கலாம். மனைவிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து அன்பாக பழகி நீங்கள் அதுலேருந்து தப்பித்து கொள்ளலாம். மனைவி மேலே சொல்லப்போனால் சிலருக்கு யோகமே இருக்குது. மனைவியில் ஒரு அதிர்ஷ்டம், ஆதாயம், ஒரு யோகம் கூட இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். திருமணம், 2வது திருமணம் காத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு காட்டுதுங்க. மறு திருமணம் செய்கிறதுல ஒரு நல்ல வாய்ப்பு. நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ யாரோ ஒருத்தர் மூலியம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருது. முதல் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, 2வது வாழ்க்கை நல்லா அமையுமான்னு யோசனை பண்ண வேண்டாம். 2வது வாழ்க்கை, 2வது திருமணம் செய்பவருக்கு ரொம்ப சிறப்பாக அம்சமாக இருப்பதனால தைரியமாக நீங்கள் அதில் இறங்கலாம். இதுதான் தப்பே இல்லை. 8இல் சனி இருப்பது ஆரோக்கியம் மேம்படும். யாரும் உடம்பு சரியாமல் படுத்துக்கலாம், 4 பட்டு உடம்பு சரியாமல் படுத்துருக்கீங்களோ ஆரோக்கியம் மேம்படும். பெட்லேயே கோமஸ் இருந்தாலோ நல்லாகி வீட்டுக்கு வந்துடுவீங்க. அதனால் ஆரோக்கியம் மேம்படும். நோயாளிகளுக்கு உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, நல்லாகி வீட்டுக்கு வந்துடுங்க. அது சிறப்பாக இருக்குது, தைரியமாக இருக்குது. ஆயுசுக்கு எந்த குறையும் வராது, உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, நல்லா ஆகிடுவீங்க. அதனால் குறையே கிடையாது. ஒரு புதிய உறவால் ஒரு ஆதாயமும் நன்மையும் உங்களுக்கு சேரும். புரியுதுங்களா? அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எதையும் தைரியமாக துணிச்சலாக செய்யலாம். ஒரு சிலர் இந்த தவறான பழக்க வழக்கங்களை விட்டு விடுவதனால ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். இல்லீகல் உறவு, ஒரு கள்ளக்காதல், இந்த மாதிரி எதாவது இருந்தாக்கா, தவறான உறவு பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் அதுலேருந்து வெளிப்பட்டு வரும்போது உங்களுக்கு டாப் டாப் டாப். ஓகேங்களா? சரி, இந்த மாதம் பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிறப்பாகவே இருக்கிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.